இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா ஒரு பார்சல் ரிசீவ் பண்ணிருக்கேன். நான் ஹாப்பியா இருக்கேன்னு சொல்லும் போதே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடி போயிட்டு விளக்கெல்லாம் ஏத்திட்டு சாமியை கும்பிட்டு வந்துடுறேன். நிறைய பேருக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்கலாம், இல்ல தெரியாமலும் இருக்கலாம். இன்னைக்கு நான் ஓபன் பண்ண போற பார்சல்ல என்ன வந்திருக்கு அப்படின்னா, முருகருக்கு ரொம்ப உகந்த சஸ்திர பந்தம் தான் வாங்கியிருந்தேன். இந்த சஸ்திர பந்தத்தை நமக்கு அருளியவர் யாரு அப்படின்னா, பகை கடிதல், சண்முக கவசம், இது எல்லாத்தையுமே எழுதிய பாம்பன் சுவாமிகள் தான். பாம்பன் சுவாமிகளை தெரியாத முருக பக்தரே வந்து இருக்க மாட்டாங்க. இதை யார் யாரெல்லாம் வழிபடலாம்னா, எல்லாருமே சஸ்திர பந்தம் வச்சு வழிபடலாம். வீட்லயும் வைக்கலாம், தொழில் பண்ற இடத்துல வைக்கலாம், கல்லா பெட்டிலயும் வைக்கலாம். எல்லாருமே ஆசைப்படுற ஒண்ணு நம்மளோட தொழில் நல்லா நடக்கணுங்கிறது. அசைவ உணவை தவிர்த்துட்டு 27 தடவை தினம் இந்த சஸ்திர பந்த பாடலை பாராயணம் பண்ணி பூஜை பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுடைய தொழில நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம், லாபமும் அதிகமா கிடைக்கும். பூஜை அறையில வைக்கிறத விட ஷோகேஸ்ல வச்சேன் அப்படின்னா அடிக்கடி என் கண்ணில் பட்டுட்டே இருக்குமேனு ஸ்டாண்ட் வச்சே வாங்கிட்டேன். 1000 rupees இதோட காசு. எப்போது வாங்குற மாதிரி கார்த்திகேயா மெட்டல்ஸ்ல தான் வாங்கியிருந்தேன். டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. இன்னொரு வீடியோல சஸ்திர பந்தம் எப்படி படிக்கணும்னு சொல்றேன். பாய்.